ஹாய் காய்ஸ், நீ நம்ம ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட தான் வந்திருக்கோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வளவலன்னு பேசாம வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் நாம நருட்டோ உசுமாக்கி இல்லைப்பா ஒபிட்டோ உச்சிகாவை பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டு கேரக்டரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். நீங்கள் ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நம்ம ஒபிட்டோ சின்ன வயசாக இருக்கும்போதே அவங்க அப்பா அம்மா இறந்துருப்பாங்க. அவனும் அவன் பாட்டி கூட தான் வளர்ந்து வந்துகிட்டு இருந்திருப்பான். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒபிட்டோக்கு ஒக்காகே அவனோட தான் ஆசை. அதனால் அவன் அகாடமியில் போய் சேர்றான். அங்கே நம்ம கக்காசியும் பார்க்குறான். அகாடமியில் இருக்கும்போதே நம்ம ஒபிட்டோக்கு கக்காசியை கண்டா சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா நம்ம ஒபிட்டோ ரின்னு டாவடிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனால் நம்ம ரின்னு கக்காசியை தானே டாவடிச்சுக்கிட்டு இருப்பா. இது பார்த்தாதானே நம்ம ரின்னு கக்காசி ஒபிட்டோ இருக்காங்க இல்லையா, இவங்க மூணு பேரையும் ஒரே டீம்ல வேற போட்டு விட்டுருவானுங்க. அது ஒபிட்டோக்கு இன்னும் சங்கடமா போச்சு. ஒபிட்டோ ஏமாங்கினாவ நீ தூக்கிட்டு போறேடா அப்படின்ற மாதிரி தான் கக்காசி கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். இப்படியே கொஞ்சம் காலங்கள் கடந்து போகுது. தேர்ட் கிரேட் நிஞ்சாவரும் வருது. அங்கதான் நம்ம மின்னட்டோ ஒபிட்டோக்கு கக்காசி ஏன் இப்படி இருக்கான், அவங்க அப்பாக்கு என்ன ஆச்சுன்னு எல்லாம் சொல்லியிருப்பாப்ல. இதுக்கப்புறமா தான் நம்ம ஒபிட்டோ நம்ம கக்காசியை பாக்குற விதமே மாறுது. இதுக்கு முன்னாடி கோபத்தோடையும் பொறாமையோடையும் பாத்துக்கிட்டு இருந்தவன் இப்போ பாசத்தோடையும் பரிதாபத்தோடையும் பாத்துக்கிட்டு இருப்பான். இதுக்கப்புறமா தான் நம்ம ஒபிட்டோ நம்ம கக்காசி கிட்ட உங்க அப்பா எவ்வளவு பெரிய ஹீரோ தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாசான டைலாக் சொல்லியிருப்பான். அது என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஓகேப்பா, இது வரைக்கும் எல்லாமே சூப்பரா சுமூகமா போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளேயே ரின்ன தூக்கிட்டு போயிருவானுங்க ஆப்போசிட் வில்லேஜ்காரனுங்க. என்ன காப்பாத்தா நம்ம ஒபிட்டோவை போக நம்ம ஒபிட்டோ சொன்ன மோட்டிவேஷனை கேட்ட கக்காசியும் பின்னாடியே போக அந்த பக்கம் ஒரே ஃபைட். போர்க்களத்தின் முடிவிலே வீரன் இறந்து விட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம ஒபிட்டோவை போட்டு தள்ளிட்டானுங்க. ஆனா நம்ம ஒபிட்டோ சும்மா சாகலைங்க. அவர் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு கண்ணை கழட்டி நம்ம கக்காசி கையில கொடுத்துட்டு தான் போவாப்புல. ஆமா, அது கண்ணு தானா? சரி ஓகே, ஒபிட்டோ சாகிறதுக்கு முன்னாடி ரின்னை பார்த்துக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு ரின்னை கக்காசி கையில் ஒப்படைச்சிட்டு செத்துரும். ஒபிட்டோ செத்துட்டான், அவ்வளோதான், இனி எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள ஒரு பெரிய மனுஷன் நம்ம ஒபிட்டோவை காப்பாற்றிருப்பாரு. அது யாரும் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அந்த பெரிய மனுஷனும் எனக்கு அடுத்தது என்னோட இடத்துல நீ தான்ப்பா இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி வைப்பாரு. ஆனா நம்ம ஒபிட்டோ அதெல்லாம் கேட்காம அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு வெளியே வந்துருவான். செத்து பொழைச்சு தன்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்க ஓடி ஓடி வந்த ஒபிட்டோவுக்கு மறுபடியும் செத்து போகலாம் அப்படின்ற தோன்ற லெவலுக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா நம்ம ஒபிட்டோ கக்காசியை நம்பி நம்ம ரின்னை கொடுத்துட்டு போயிருப்பான். ஆனா நம்ம கக்காசி கையாலேயே ரின்னு செத்து கிடத்ததை பார்த்து மனசு உடைஞ்சு போயிட்டாங்க. நம்ம கக்காசியும் வேணுமென்னெல்லாம் ரின்னை போட்டு தள்ளிருக்க மாட்டா, அவளாதான் வந்து செத்து இருப்பா. அதுக்கு வேற காரணங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் சொன்னா வீடியோலேருந்து எங்கேயோ போயிடும். இதெல்லாம் பார்த்து தாங்க முடியாத ஒபிட்டோ அந்த பெரியவர்கிட்டயே போகிறான். பல டெக்னிக்ஸை கற்றுக்கிறான். அவரோட பிளானுக்கு ஒத்துக்கிறோம். இப்படியே காலங்கள் போகுது. அந்த பெரியவர் சாகிறதுக்கு முன்னாடி சட்டி சூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரியேச்சரை உருவாக்கி இது உனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு செத்துருவாரு. அந்த கிரியேச்சரில் வெள்ளையனை கூட மன்னிச்சிடலாம். ஆனால் கருப்பா இருக்கானே குசும்புக்காரன், இது வரைக்கும் நடந்த எல்லா போருக்கும் மூல காரணமே அவனாத்தான் இருந்திருப்பான். அவனுக்கும் ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. நம்ம ஒபிட்டோ அவங்களோட சேர்ந்து பல அட்ராசிட்டியை பண்றான். ஒரு டைம் நம்ம லீஃப் வில்லேஜுக்குள்ளே 98 ஃபாக்ஸை இறக்கி விட்டு சம்பவம் பண்ண பார்த்துருப்பான். இதோட நம்ம ஒபிட்டோ நிறுத்திக்கிட்டாரா? அதுதான் கிடையாது. நம்ம இட்டாச்சி இருக்காரு இல்லையா, அவர் உச்சிகா கிளான் இருக்கிற எல்லாத்தையும் போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒபிட்டோ கிட்ட தான் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம ஒபிட்டோ இட்டாச்சிக்கு ஹெல்ப் பண்ணதுனால தான் ஒரே நைட்ல ஒட்டுமொத்த கிளானையும் போட்டு தள்ளியிருப்பாங்க. அதே சமயத்துல அக்காட்சுகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் ஆரம்பிச்சு ரகசியமா வழி நடத்திக்கிட்டு இருந்திருப்பாரு. ஆரம்பிச்சிருப்பாருன்னா நம்ம ஒபிட்டோ ஸ்டார்ட் பண்ணல, நகட்டோ ஹெய்கோ கொனன் இவங்கெல்லாம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா அதுக்கு விதை போட்டது யாரு? நம்ம தலைவன் தான். இப்படியே நல்லா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோபி நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் மதராவுக்கு ரிவ்யூ பண்ண வச்சிருந்தாரு. இன்னைக்கு நம்ம நகட்டோ லீஃப் வில்லேஜ்ல சத்த சினோபிஸுக்காக ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம ஒபிட்டோ மதராவோட நேமை யூஸ் பண்ணி 4th கிரேட் நிஞ்சா வரையும் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருப்பான். அந்த சீன்லாம் கொல்ல மாசா இருக்கும். சாரே கொல்ல மாசு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறமா 4th கிரேட் நிஞ்சா வரல 10 டைல்ஸ் சிஞ்சுரிக்கியா மாறின நம்ம ஒபிட்டோ ரொம்ப ஆட்டம் போட்டுக்கிட்டு இருப்பான். அப்பதான் நம்ம நருட்டோ நம்ம ஒபிட்டோக்கு ஒரு டாக்குனோ ஜுட்சுவை போட்டு நல்லவனா மாத்திருப்பான். அப்படி நல்லவனா மாறின ஒபிட்டோ நருட்டோ கூட சேர்ந்து பேட்டிலும் பண்ணியிருப்பான். ஆனா எவன் கண்ணு பட்டுச்சோ தெரியல, நம்ம கக்குயா ஒபிட்டோவை போட்டு தள்ளியிருப்பான். அவ்வளோதான் guys, இதோட நம்ம ஒபிட்டோவோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா முடியுது. நான் இந்த வீடியோவை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணுன்றதுக்காண்டி பல விஷயங்களை கட் பண்ணியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நான் ஏதாச்சும் சொல்லாமல் விட்டுருந்தாலோ இல்லை தப்பாக சொல்லியிருந்தாலோ உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். ஏண்டா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா பை பை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.